சினிமால எப்பயுமே சிம்பிள் தான் ரொம்ப பவர்ஃபுல். ஆனா சிம்பிள் தான் ரொம்ப கஷ்டமும் கூட. பாப்புலரான நடிகர்கள், நெறைய பட்ஜெட், பெரிய புரொடக்ஷன் எடுக்கப்படுற படங்கள விட, சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்படுற சிம்பிளான படங்கள் பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணிடும். தமிழ் சினிமால மட்டும் இல்ல, வேர்ல்ட் சினிமாலயும் அப்படிதான். இன்னி வரைக்கும் பாப்புலரா இருக்கிற படங்கள நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல பெரும்பாலான படங்கள் இப்படியான சிம்பிளான படங்களா தான் இருக்கும். அப்படி ஒரு சிம்பிளான படம் தான் இந்த எமிலி. நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சு பார்க்க முடியாம போன படங்கிற அந்த வழக்கமான காரணத்தை தாண்டி, இந்த எபிசோடுக்கு இந்த படத்தை சூஸ் பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு. இந்த ஏப்ரல் 25ஆம் தேதி வந்தா எமிலி ரிலீஸ் ஆகி 25 வருஷங்கள் முடியுது. அதை முன்னிட்டு இந்த படத்தை ரீரிலீஸ் வேற பண்றாங்க. நம்ம நாட்டில் இல்ல, யூகே, அயர்லாண்டில் பண்றாங்க. இங்க இருக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆப்பிள் டிவில பார்க்கலாம். ஆனா தனியாக தான் பார்க்க முடியும். எமிலி படத்துடைய கதை என்ன? பாரிஸ்ல வாழற எமிலிங்கிற பொண்ணுடைய வாழ்க்கையிலையும் அவளை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத சொல்ற கதை தான் இது. ஹோம் ஸ்கூலிங்ல வளர்க்கப்பட்டு 18 வயசு வரைக்கும் வீட்லயே இருக்கிற எமிலி அதுக்கப்புறம் பாரிஸ்க்கு வந்து ஒரு கஃபேல வெயிட்ரஸா ஜாயின் பண்றா. சின்ன வயசுல இருந்தே தனியா வளர்ந்த எமிலி ஒரு இன்ட்ரோவர்ட். அவளுக்குன்னு ஒரு உலகத்தை மனசுல கிரியேட் பண்ணிருக்கா. அதே சமயம் கொஞ்சம் சேட்டையான பொண்ணும் கூட. இப்படி ஒரு பொண்ணு வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் அவளுடைய ஃபிளாட்ல ஒரு சீக்ரெட் ஸ்டாஷ் மாதிரி பழைய மெட்டல் பாக்ஸ் ஒன்று கிடைக்குது. அதோட ஓனர் கிட்ட அதை சேர்த்துடலாம். இதை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டா இனிமே இதே மாதிரி மற்றவங்கள நம்ம ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்கிறதே நம்ம லைஃப் மிஷனா வச்சுக்கலாம் அப்படின்னு எமிலி நினைக்கிறா. அவர் சந்தோஷப்படுறாரு. ஸோ இதனால எமிலி முடிவு பண்ண மாதிரியே அவள் லைஃப்ல அவளை சுற்றி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை பெட்டரா மாற்ற நிறைய விஷயங்களை பண்றா. மீன்வேல் எமிலியும் நீனோ அப்படிங்கிற ஒருத்தனை பார்த்து அட்ராக்ட் ஆகிறா. எமிலியை சுற்றி நடக்கிற விஷயங்கள்ல அவளுடைய பங்கு என்ன, அவளுடைய பர்சனல் லவ் ஸ்டோரி என்ன ஆச்சு, இதான் இந்த கதை. ஆக்சுவலா இந்த கதையை கேட்டீங்கன்னா வழக்கமான சினிமாவுக்கான ஒரு கதையா இது தெரியாது. ஒரு ரொமான்டிக் காமெடி எடுத்துக்கிட்டாலுமே கூட அந்த ஜானருக்கான ஒரு டிபிக்கலான கதையும் இது கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான இயல்பான ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் படம் தான். ஆனா இதோடைய பிரசன்டேஷன்ல தான் இதை மொத்தமா வித்தியாசப்படுத்துறாரு இயக்குனர் ஜான் பியர் ரூனே. இந்த படத்தோடைய சினிமாகிராஃபி அண்ட் எடிட்டிங் டெக்னிக், ஓவரால் ப்ரொடக்ஷன் டிசைன், நரேட்டிவ் ஸ்டைல் இதெல்லாம் உலக அளவில் நிறைய சினிமாக்களை, அட்வர்டைஸ்மெண்ட்ஸை, மியூசிக் வீடியோஸை இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. So many people steal from Emily அப்படின்னு யூடியூப்ல வீடியோ எல்லாம் இருக்கு. இந்த படத்தோடைய டோன் விம்சிகலான, குவர்க்கியான ஒரு டோன். வாய்ஸ் ஓவர் ஆரம்பமாகிற விதத்திலேயே அது தெரியும். Au même instant, sur un banc du square Villette, Félix L'Herbier découvre que le nombre de connexions... வெளியே வர முடியாத ஆர்டிஸ்ட், வெளியே வரமாட்டேன் நடைமுடிக்கிற அப்பா, ஏதாவது நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கிற கொலீக், சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருக்கிற கொலீகோட எக்ஸ் லவர்னு, எக்ஸென்ட்ரிக்கான கேரக்டர்ஸ், அவங்களுடைய வித்தியாசமான பிஹேவியர்னு இந்த கேரக்டர் ரைட்டிங்லையும் படத்தோடைய டோனை எம்பசைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ விஷுவல்ஸும் இதுக்கு ஏற்ற மாதிரியான இருக்கணும். படம் முழுக்கவே ஒரு சூப்பர் வைட் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் இருக்கட்டும், இந்த படம் அந்த டைம்ல டோட்டலாக டிஜிட்டல்லாம் கிடையாது, மொத்தமா ஃபிலிம் தான். ஸோ பெரிய ஹெவியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுக்கிட்டு கான்ஸ்டன்டா ஏதாவது ஒரு மூமெண்ட், வித்தியாசமான ஆங்கிள், விஷுவலா ஒரு எனர்ஜியை சஸ்டெயின் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் முழுக்க ஐ லெவலில் இருக்கிற ஷார்ட்ஸை நீங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ கேரக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஐலேருந்து கொஞ்சம் கீழே, இல்லை கொஞ்சம் மேலே, இல்லை ரொம்ப மேலே வச்சு ஒரு மாதிரி டச் ஆங்கிள், கிராஸ் ஆங்கிள்ன்ற மாதிரி தான் ஃப்ரேம்ஸ் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஷார்ட்லையுமே ஒரு சின்ன டென்ஷனை கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் இந்த படத்துடைய கலர் ஸ்கீமுக்காகவே இதை பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ரெட், கிரீன், எல்லோ கலர்ஸ் கலந்த ஒரு கலர் பேலட். போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் கூட கொஞ்சம் வார்ம்னஸ், க்ளோவெல்லாம் ஏற்றிருப்பாங்க. ஸோ விஷுவலா பார்க்கும்போது நம்மளோட சர்ரியலான ஒரு ட்ரீமுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொண்டு போன மாதிரி இருக்கும். ரியல் லொகேஷன்ஸ்லயும் படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த ரியல் லொகேஷன்ஸ்ல ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த க்ரூ இறங்கி சுத்தபத்தமா அப்படியே பளிச்சுன்னு அதை கிளீன் பண்ணி வைப்பாங்களாம். ஏன்னா தன்னோட மைண்ட்ல இருக்கிற அந்த ஐடியலான பாரிஸை தன்னுடைய படத்துல காமிக்கணும் அப்படின்னு இயக்குனர் ரொம்ப ஆசைப்பட்டாராம். இந்த விஷுவல் விளையாட்டுக்கு ஈக்குவலா எடிட்டிங்லயும் ஒரு குவர்க்கியான ஸ்டைலை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எமிலி யோசிக்கிற விஷயங்கள்லாம் ஃபாஸ்ட் கட்ஸ்ல மாண்டேஜா வர சீக்வன்ஸ் எல்லாம் இப்போ பார்க்கும்போது கூட ஃப்ரெஷ்ஷா இருக்கு. திடீர்னு ஹை ஸ்பீட், திடீர்னு லோ ஸ்பீட், டைம் லேப்ஸ், பிளாக் அண்ட் ஒயிட், சிஜி கிரியேட்டட் கேரக்டர்ஸ், ஃப்ரேமுக்குள்ள ஃப்ரேம்னு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாமே படத்தோடைய மூடுக்கு சரியான சிங்க்ல தான் இருக்கும். அதுவும் கிழிஞ்சு போன ஒரு போட்டோவை வச்சு அது நிஜமான ஃபேஸ்ல சூப்பர் இம்போஸ் பண்ற மாதிரியான ஒரு ஷாட்லாம் பயங்கரமான ஐடியா. பர்டிகுலரா ஒரு சீக்வன்ஸை பத்தி மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். எமிலி நீனோங்கிற ஒருத்தனை பார்த்து அட்ராக்ட் ஆவா. ஸோ அவனை அங்கங்க கொஞ்சம் டீஸ் பண்ணிட்டே இருப்பா. ஆக்சுவலி இந்த மொத்த ஸ்டெச்சுமே நல்லா இருக்கும். இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த பிளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கும். அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, நீங்க படம் பாருங்க தெரியும். ஸோ அவனை மீட் பண்றதுக்கு அவங்ககிட்ட ஒரு நோட் விட்டு வந்திருப்பான். அவனுக்கே தெரியாம இந்த இடத்துல நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், இந்த டைமுக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பா. டைம் ஆகிட்டே இருக்கும். அவ சொன்ன டைம் தாண்டிடும் ஒரு 10 நிமிஷம். அவ ஏன் வரல அப்படின்னு எமிலி ஒன்று யோசிக்க ஆரம்பிப்பா. வாய்ஸ் ஓவரோட வர இந்த மாண்டேஜ் செம்ம கிரேசியான, ஜீனியஸான ஒரு மாண்டேஜ். Nino est en retard. Pour Amélie, il n'y a que 2 explications possibles. 3 truands multirécidivistes qui venaient de braquer une banque l'ont prise en otage. நிறைய நேரங்களில் நம்ம மைண்டில் நடக்கவே முடியாத பல அசாத்தியமான விஷயங்களை, பாசிபிலிட்டிஸை யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் லூஸ்தனமா இருக்கே அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்படியான ஒரு ஸ்ட்ரெச் தான் இது. நிறைய பேரால இந்த ஸ்ட்ரெச்சை ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்படி பல குவர்க்கியான ஐடியாஸ் இந்த படம் முழுக்க இருக்கு. எமிலியை பத்தி டிவியில அவ பாக்குற படத்திலேயே வசனம் வர மாதிரி நினைச்சு பாக்குறது, சுத்தி இருக்கிற அந்த எவ்ரிடே ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன அனிமல் கேரக்டர்ஸ்,
அவர் பெயிண்டிங்ல இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் உயிர் வந்து பேசுற மாதிரி நினைச்சு பாக்குறது, நீனோங்கிற கேரக்டரை மீட் பண்ண எமிலி பண்ற பல விதமான ஐடியாஸ்னு படம் முழுக்க கிரியேட்டிவிட்டியை இழைச்சு விட்டுருக்காரு இயக்குனர் ஜான். எமிலி கீழ் வீட்டுல ஒரு கேரக்டர் இருப்பாரு, அவரோட எம்ப்ளாயி எப்ப பார்த்தாலும் அவர் இல்ட்ரீட் பண்ணிட்டே இருப்பாரு. இது எமிலிக்கு பிடிக்காது. ஸோ அவரை பழி வாங்குறதுக்காக அவருக்கு தெரியாம அவர் வீட்டு உள்ள புகுந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவான். ரொம்ப இன்வென்டிவா இருக்கும் அந்த மொத்த ஸ்டெச்சுமே. சின்ன வயசுல காட்டின மிஸ்டிவஸ்னஸ் உடைய ஒரு கால் பேக் மாதிரி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும் இந்த சீக்வன்ஸ். யான் டியர்சனுடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு மேஜிக்கலான ஃபீலையும் ஒரு லைஃபையும் கொண்டு வருது. படத்துடைய கான்செப்ட் மாதிரி தான் இந்த படத்துடைய மியூசிக்கும் கூட. ரொம்ப சிம்பிள் ஆனா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ப்ளீசிங்கா இருக்கும். இப்படிப்பட்ட பாசிட்டிவான ப்ளீசிங்கான டிலைட்ஃபுல்லான ஒரு படம் உருவாக ஒரு கசப்பான அனுபவம் தான் காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதுவும் இயக்குனர் ஜான் பியர் யூனே இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ஹாலிவுட் தான். இல்ல, ஹாலிவுட்ல யாரும் இந்த படத்தை எந்த ஸ்டுடியோஸும் ப்ரொடியூஸ் பண்ணல. இது முழுக்க முழுக்க பிரெஞ்ச் ப்ரொடக்ஷன் தான். இயக்குனர் ரானும் அவருடைய ஃப்ரெண்ட் மார்க் கேரோவும் சேர்ந்து ஆல்ரெடி பிரெஞ்சில் 2 படங்கள் எடுத்து ஃபேமஸா இருந்தாங்க, டெலிகேட்டசன், சிட்டி ஆஃப் லாஸ்ட் சில்ட்ரன். இந்த பாப்புலாரிட்டினால இவங்க 2 பேருக்கும் 1997ல ஏலியன் ரிசரக்ஷன் படத்தை டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. ஆனா மார்க் கேரோ இந்த வாய்ப்பை வேணான்னு சொல்லிட்டாரு, ரான் மட்டும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆனா கேரோ ஏன் இந்த வாய்ப்பை வேணான்னு சொன்னாரோ அதுக்கான காரணங்கள் எல்லாத்தையுமே ரான் ஃபேஸ் பண்ணிருக்காரு. ஒரு ஸ்டூடியோவுடைய கண்ட்ரோல்ல பெருசா கிரியேட்டிவ் லிபர்ட்டிலாம் இல்லாம இந்த படத்தை எடுத்து முடிச்சதே ரானுக்கு பயங்கர டிப்ரெசிங்கான அனுபவமா இருந்திருக்கு. ஒரு வழியா இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு ஆளவனோட சாமின்னு பிரான்ஸுக்கே திரும்ப வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறம் சின்னதா இண்டிபெண்டா நாம நினைச்ச மாதிரி ஒரு படத்தை எடுப்போம் அப்படின்னு முடிவு பண்ணாரு. தான் இந்த படம். ஒரு அப்செட்டான மைண்ட் செட்ல இருந்தனால மொத்த படமும் கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு ரான். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல அவரே ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஆள் தானா, பெட்ரூம்ல சின்ன மினியேச்சர்ஸ் எல்லாம் வச்சுதான் விளையாடிட்டு இருப்பாராம். ஸோ ஒரு வகையில அவருக்காக அவரே எடுத்த படம் தான் இந்த எமிலி. அண்ட் அந்த ஹாலிவுட் டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர இந்த எமிலி அவருக்கு ஒரு தெரப்பி மாதிரி இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். தன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களுடைய வாழ்க்கையை நல்ல விதமா பாசிட்டிவா இம்பாக்ட் பண்ற ஒரு பொண்ணு அப்படிங்கிற பேஸ் ஐடியா வச்சிருந்தாரு இயக்குனர் ரான். கியம் லோரன்ங்கிற ரைட்டரோட சேர்ந்து இந்த கதையை டெவலப் பண்ணிருக்காரு. ஆனா இந்த படத்துடைய ஸ்கிரீன் பிளே கிரெடிட் கியமுக்கு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. தென் இந்த படத்துல நடிக்க முதல்ல ஹாலிவுட் ஆக்டர் எமிலி வாட்சன் தான் அப்ரோச் பண்ணிருக்காரு இயக்குனர் ரான். ஆனா அந்த டைம்ல அவங்க வேற ஒரு படத்துல ஷூட்டிங்ல இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய பிரெஞ்ச் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது. அதனால இந்த படத்துல அவங்க நடிக்கல. சோ யார நடிக்க வைக்கலாம் அப்படின்னு இயக்குனர் யோசிச்சே வரும்போது அப்ப ரிலீஸ் ஆன ஒரு படத்துடைய போஸ்டர்ல ஹீரோயின் ஆட்ரே டோட்டோவை பார்த்திருக்காரு. பார்த்த உடனே இதாண்டா என்னோட எமிலி அப்படின்னு கேட்ச் பண்ணிட்டாரு. ஆட்ரே டோட்டோடைய பிரேக் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படம் இவ்வளவு பாப்புலர் ஆகிறதுக்கு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மிக மிக முக்கியமான காரணம். யார் இந்த ஆட்ரே டோட்டோ அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இந்த டாவின்சி கோட் படத்துல ராபர்ட் லாங்டன் கூடவே சோஃபி நெவுங்கிற கேரக்டர் படம் முழுக்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த கேரக்டர் நடிச்சவங்க தான் ஆட்ரே டோட்டோ. இந்த எமிலி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. இந்த புகழ்ச்சியே தனக்கு டிப்ரெஷனையும் தந்ததா சொல்லியிருக்காங்க ஆட்ரே. என்ன ஒரு ஐரணி. இந்த படத்துடைய வாய்ஸ் ஓவரை பத்தியும் குட்டியாவது மென்ஷன் பண்ணி ஆகணும். படத்துடைய சீக்ரெட் இன்கிரியன்ட் மாதிரி அது ஃபங்க்ஷன் ஆயிருக்கும். செப்டம்பர் 3, 1973 அன்னைக்கு 70 ஃபிளாப்ஸ் பெர் மினிட்ல ஒரு பூச்சி பறந்து வந்துச்சு அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர் ஆரம்பமாகிற விதமே மற்ற படங்கள்ல வர வழக்கமான வாய்ஸ் ஓவர் மாதிரி இருக்காது அப்படிங்கறத சொல்லிடும். சாதாரணமான இந்த படத்தை அசாதாரணமா மாத்துறதுல இந்த வாய்ஸ் ஓவருக்கு முக்கியமான பார்ட் இருக்கு. எமிலியோட தாட்ஸையும் சுத்தி நடக்கிற விஷயங்களும் இந்த வாய்ஸ் ஓவர்ல டிஸ்கிரைப் பண்ற விதமே ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். இன்னைக்கு சண்டே நான் லீவு ஒர்க் பண்ண மாட்டேன், பிச்சை போடாதீங்க அப்படின்னு சொல்ற அந்த பிச்சைக்காரர்ல இருந்து படம் முழுக்க சட்டிலான ஹியூமரை நிறைய இடங்களை நீங்க கவனிக்கலாம். நான் சப்டைட்டில்ஸ்ல கவனிச்சே நிறைய ஹியூமர் நல்லா இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் அப்படின்னா அந்த ஹியூமர்ல இன்னும் கூட உங்களால ரசிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட இந்த படம் ரிலீஸ் ஆனதும் ஒழுங்கா ஓடல அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அதான் கிடையாது. இந்த படம் மிகப்பெரிய ஹிட். ஹாலிவுட்ல கூட இந்த படம் பெரிய ஹிட். ஆக்சுவலா 9/11 ட்ராஜடிக்கு அப்புறம் நவம்பர் மாசம் இந்த படத்தை அமெரிக்கால ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி இயக்குனருக்கு இந்த படம் ஒரு தெரப்பி மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி நேஷனல் லெவல் டிஸ்ட்ரெஸ்ல இருந்த அமெரிக்க மக்களுக்கும் இந்த படம் ஒரு தெரப்பி மாதிரி அமைஞ்சிருக்கு. அமெரிக்கால அந்த பாயிண்ட் வரைக்கும் ரிலீஸ் ஆன பிரெஞ்சு படங்கள்லயே அதிகப்படியான வசூல் இந்த படத்துல தான் கிடைச்சிருக்கு. 5 ஆஸ்கர் நாமினேஷன்ஸ், 4 சீசர் அவார்ட்ஸ், 2 பாஃப்தா அவார்ட்ஸ், யூரோப்பியன் ஃபிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம்னு இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன அடுத்த சில வருஷங்கள்ல தங்களுடைய குழந்தைகளுக்கு எமிலி அப்படின்னு பேர் வச்ச பேரண்ட்ஸோட எண்ணிக்கை பிரான்ஸ்ல பல மடங்கு அதிகமாயிருக்கு. இந்த படத்துல வர அந்த கஃபே ரியல் லைஃப் லொகேஷன், நிஜமே அப்படி ஒரு கஃபே இருக்கு. ஸோ படம் ரிலீஸுக்கு அப்புறம் அங்க வர டூரிஸ்டோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட எக்ஸ்ப்ளோர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. அண்ட் இப்பவுமே கூட இந்த படத்துல வந்து ரியல் லைஃப் லொகேஷன்ஸ்ல எமிலி படத்தோட போஸ்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான படத்துல இருந்து நம்ம ஊர் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன்ஸ்பயர் ஆகாம இருந்திருப்பாங்களா? கண்டிப்பா ஆயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதெல்லாம் நான் சொல்றேன். முதல்ல இயக்குனர் AR முருகதாஸ். அவர் எடுத்த அந்த கஜினி படத்துல அசின் நடிச்ச அந்த கல்பனாங்கிற கேரக்டர் கண்ணு தெரியாத ஒருத்தரை கைப்பிடிச்சு கூட்டு போவாங்க. போகும்போதே அவரால் பார்க்க முடியாதுங்கிறதுனால சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவாங்க. இது ஒரு வகையில ஹீரோவுக்கு அவங்கள பத்தி ஒரு நல்ல இமேஜ் கொடுக்கும் இல்லையா? இந்த சீக்வன்ஸ் அப்படியே எமிலி படத்துல இருந்து லிஃப்ட் பண்ணி வச்சது. Là on croise la veuve du tambour de la fanfare. Elle porte la vareuse de son mari depuis qu'il est mort. Attention, hop. Tiens, l'enseigne de la boucherie Chevaline a perdu une. இயக்குனர் முருகதாஸ் தெலுங்குல ஸ்டாலின் அப்படின்ற ஒரு படம் எடுத்தாரு. அந்த படத்துடைய பேசிக் கான்செப்ட்
சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. நான் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவேன், நீ இன்னும் 2 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி ஒரு எம்எல்ஏ மாதிரி ஒரு விஷயத்த அதுல சொல்லியிருப்பாரு. அந்த ஐடியாவும் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல இருந்து அவர் இன்ஸ்பயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இயக்குனர் கேவி ஆனந்த். அவர் எடுத்த கனா கண்டேன் படத்துல இந்த படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான், காப்பின்னு சொல்ல முடியாது, அப்படியே டைரக்ட் லிஃப்ட்னு சொல்ல முடியாது, இந்த படத்துல இன்ஸ்பயர் ஆகி ஒரு சின்ன விஷயத்தை வச்சிருப்பாரு. அது என்ன அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது இயக்குனர் சங்கர். எமிலி படத்துல ஒரு சீன்ல எமிலி வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்றதுக்காக அவ மொத்தமா தண்ணி மாதிரி அப்படியே உடஞ்சு விழற மாதிரி ஒரு சிஜி ஒன்று பண்ணியிருப்பாங்க. பாய்ஸ் படத்துல அந்த மூக்கு உடஞ்சி கீழே வரும் இல்லையா, ஸோ அதுக்கு இது இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம். இந்த எமிலி படத்தை நீங்க ஏன் பார்க்கணும், நல்ல படம் பாருங்க அப்படின்னு சொன்னா போதுமா? ஆனா அதை தாண்டி சாதாரண வாழ்க்கையில சாதாரண மொமெண்ட்ஸ்ல இருக்கிற மேஜிக்கை கொண்டாடுற படம் இது. அதே மாதிரி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கனிவா கைண்டா இருக்கிறதே மிகப்பெரிய மேஜிக் தான் அப்படிங்கிறதையும் இந்த படம் அழுத்தமா சொல்லுது. எமிலிங்கிற கேரக்டர் சுத்தி இருக்கிறவங்க ஹெல்ப் பண்றது மூலமா அவங்களுடைய வாழ்க்கையை சின்னதா மாத்துறது மூலமா அவளும் தன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கிறா. தன்னுடைய அந்த தனிமையிலிருந்து கூச்ச சுபாவத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வரா. தென் இந்த படத்துல அதீதமான கற்பனையை காட்டுற சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அப்படியான அதீதமான கற்பனைகள் எப்பயுமே நெகட்டிவா டார்க்கா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஜாலியா விளையாட்டாவும் இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்றாரு இயக்குனர் ரான். அதே சமயம் எமிலி பண்ற எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கிற மாதிரி இயக்குனர் காட்டியிருக்க மாட்டாரு. ஏன்னா சில விஷயங்கள்லாம் அப்படிதான், சில மனுஷங்கள்லாம் மாற்றவே முடியாதுங்கிற அந்த விஸ்டமை இந்த கேரக்டர்ஸ் மூலமா நம்மளுக்கு இயக்குனர் சொல்லியிருப்பாரு. டெய்லி லைஃப்ல நம்மளை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க. அவங்கள பார்க்க நம்ம ரெடியா இருக்கோமா இல்லையாங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த படம் ரிலீஸ் ஆன 25 வருஷங்கள் கழிச்சு முன்ன விட இப்ப நிறைய பேர் அதிகமான தனிமையில இருக்காங்க. இப்படியான சூழலுக்கு இந்த எமிலி பெர்ஃபெக்டான ஒரு படம். உங்களுக்கான சின்ன சந்தோஷத்தை, ஒரு பிளஷரை இந்த படம் பார்க்கறது மூலமா நீங்களே உருவாக்கிக்க முடியும். இந்த படத்துல வர எமிலி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.